ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 18/3/2024 வின்வின் W761க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு டெய்லியும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி 18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம், திங்கக்கிழமைக்கு. அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கு எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை 764 ABC போர்டு. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 100. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 959 சொல்லிட்டு இப்படி எல்லாமே திங்கக்கிழமை மட்டும் திங்கக்கிழமை ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா PC போர்டோட 2442 சொல்லிட்டு நம்ம மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு அதோட பெயர்ஸும் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 477 கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம எடுக்க போகிறது PCங்கிறதுனால 77 இதோட நம்ம 42 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது ப்ளஸ் 42. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் 1 ஆட் பண்ண வேண்டாம். 7ஓட 4 கூட்டும்போது 1, இங்கே 7ஓட 2 கூட்டும்போது 9. 1 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 1 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 477க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 971. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 and 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and C நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு. ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் அந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 1-9 அப்படியே கிடச்சிருக்கு நண்பா. ஏன்னா நிறைய நண்பர்கள் போர்டு படி எடுக்க மாட்டாங்க. சில நேரம் நம்மளுக்கு ஆல் போர்டு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுத்துருந்தாங்கன்னா 2 போர்டுமே நம்மளுக்கு கிளியர் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு 971க்கு பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் நேற்றுக்கான முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட். ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமைக்கு பார்க்கறதுனால திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை தான் நம்ம எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ 971க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 71. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 24. போன ட்ரா நம்மளுக்கு 42. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 24, 2 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டும்போது 9, 4ஓட 1 கூட்டும்போது 5. 9 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 971க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவுக்கு 9 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 971க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 099 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 99. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது PC. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு PC போர்டு. இப்போ 4224 சொல்லிட்டு 2 ஃபார்மெட் பார்த்துட்டோம். 2 ஃபார்மெட்லையுமே நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்க்கலாம். 099 இதில் நம்ம எடுக்க போகிறது 99. இதோட நம்ம ப்ளஸ் 42. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 4 கூட்டும்போது 3, 9ஓட 2 கூட்டும்போது 1, 3 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 099க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 1. இப்போ 099க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 773. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்தோட கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு C. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது நண்பா. இப்போ 773க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 73. இதோட ப்ளஸ் 24. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டினோம்னா 9, 3ஓட 4 கூட்டினோம்னா 7. 9, 7 நம்மளுக்கு இந்த 773க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 773க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 959. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு AC. இப்போ 4 ட்ரா முடிஞ்சு நண்பா. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. அதோட போர்டும் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம 959க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 59. இதோட ப்ளஸ் 42. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 5 கூட்டும்போது 9, 9ஓட 2 கூட்டும்போது 1, 9 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 959க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 1. இப்போ இந்த 959க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 100. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 நண்பா. சி போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ்.
அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ 100க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 00. இதோட நம்ம +2 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 2 கூட்டினா 2, 0வோட 4 கூட்டினா 4, 2 அல்லது 4. நம்மளுக்கு இந்த 100க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 4. இப்போ 100க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 764. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 764 தான் நம்மளுடைய போன வார திங்கக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த திங்களுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. அது போக நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ட்ஸ் இருக்குது. இப்போ குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மெத்தட் தான் போடுறோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ண நம்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 764. இதில் நம்ம எடுக்க போகிறது 64. இதோட ப்ளஸ் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 42 கிடச்சிருக்கு. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டும்போது 0. இங்கே 4ஓட 2 கூட்டும்போது 6. 0 அல்லது 6 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அல்லது 6 கிடச்சிருக்கு நண்பா. ஃபார்மேட் படி வந்திருக்கு. நம்ம தனிப்பட்ட எந்த நம்பருமே கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. 0 அல்லது 6 தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஜீரோ அல்லது 6. 0 அல்லது 6 தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது நண்பா. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 60 அல்லது 06. டபுளாக இருந்தால் 00 அல்லது 66 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது சிங்கிள், இது நம்மளுக்கு டபுள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு டெய்லியும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது நண்பா. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். ஸோ ஆல் போர்டு கொடுக்கறதுக்கான காரணம் சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. ஏன்னா மிச்சம் 2 போர்டு இருக்கிறதுனால. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். நீங்கள் வேணுடா ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே கெஸ்ஸிங் பிடிபடலட்டுனா நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ண நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் உருவாக்கியிருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வென்னிங்கை தருதுண்டு. இன்றைக்கி திங்கக்கிழமை 18/3/2024 வின்வின் டபிள்யூ 761க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.